33 59 வசனம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம ஒரு தமிழாக்கம் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. அந்த தமிழாக்கம் தவறு என்று ஒரு சகோதரர் சுட்டி காட்டின அடிப்படையில் அது கிராமர் படி அது தவறாக தான் இருக்குது என்று அதை நம்ம திருத்தி கொண்டோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய இணையதளங்களில் எல்லாத்துலேயுமே அதை திருத்தியும் விட்டோம். திருத்தணும்ல, அதில் ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ இந்த கேள்வி நீங்கள் விளங்குறதா இருந்தால் அந்த வசனத்தில் என்ன இருக்குது, என்னத்தை நம்ம திருத்தணும், அது திருத்தின பிறகு என்ன கேள்வி வருதுங்கிறத நான் விளக்கி சொன்னால் தான் புரியும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் 33வது சூரா 59வது வசனம். யா நிசா நபி யா யுகன் நபியு, நபியே குள்ளி அசுவாஜிக்க, உங்களுடைய மனைவிமாருக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக்க, உங்களுடைய புதல்விகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாயில் மூமினீன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். ஓ நிசாயில் மூமினின்கிற வார்த்தையை மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் பழைய தர்ஜிமாவில் மொழிபெயர்த்திருக்கிறோம். நீண்ட பல காலங்களாக அப்படி தான் வந்திருக்கிறது. ஆனால் நிசாயில் மூமினின் என்பதற்கு மூமினான பெண்களுக்குன்னு அர்த்தம் வராது. நிசாவுல் மூமினாத்துன்னு வந்திருக்கு, அது சிவத்தாக இருந்தால். நிசாவுல் மூமினின், மூமின்களுடைய மனைவி. நிசா என்பதற்கு ஒரு ஆளோட சேர்த்துட்டாங்கன்னா மனைவின்ற அர்த்தம் வந்துடும். பொதுவாக நிசாண்டா பெண்கள், இன்னாருடைய நிசான்னு சொல்லிட்டாங்கன்னா மனைவின்ற அர்த்தம் வந்துடும். இங்கே எப்படி வந்திருக்குன்னா நிசாயில் மூமினீன, மூமின்களுடைய மனைவியருக்கும் சொல்வீராகன்னு தான் அர்த்தம் செய்யணும். நான் மூமினான பெண்களுக்கு சொல்வீராகன்னு அர்த்தம் செஞ்சு விட்டேன். அது கிராமர் படி சரியாக வராதுன்னு ஒருத்தர் சுட்டி காட்டின உடனே அதை நமக்குள்ளே கள்ளத்தனமாக கூட திருத்தாமல் பகிரங்கமாக அதை மக்கள்கிட்ட விலக்கி அந்த இது தவறாக தான், மொழிபெயர்ப்பு தவறாக தான் இருக்குது. ஒருத்தரும் கவனிக்கலை, யார் சுட்டி காட்டவும் இல்லை. இத்தனை வருஷத்தில் அது அப்படியே போயிட்டுருக்கிறது. நிசாயில் மூமினின் என்பது மூமின்களுடைய மனைவிமாருக்குன்னு அர்த்தம், மூமினான பெண்களுக்குன்னு அர்த்தம் கிடையாது. மூமின்களுடைய கருத்தில் எல்லாம் சுற்றி வளைச்சி ஒன்றா வந்தால் கூட அந்த சொல்லுக்கு அர்த்தம் அது கிடையாதுன்னு சொல்லி என்ன செஞ்சோம்னா நாங்கள் ஆன்லைன் பிஜேயுடைய அதில் உள்ள குரானில் திருத்திட்டோம். வெப்சைட்டுகளில் பிரசுரத்துக்கு போகும்போது அடுத்த எடிஷன் போகும்போது அதுவும் திருத்திடுவோன்னு வைங்களேன். அதில் இப்போ திருத்தி எப்படி போட்டிருக்கிறோம், இப்போ உள்ள தமிழாக்கத்தை படிக்கிறேன். முகமது, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களின் மனைவியருக்கும், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்குன்னு முதல் அர்த்தம் செஞ்சுருந்தோம். அது தவறுன்னு சுட்டி காட்டணும். கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்குன்னு இப்படி வாசகம் இருக்காது, இது நம்பிக்கை கொண்டவர்களின் மனைவியர்னு வந்திருக்கிறது, அதுதான் சரியானது. கொஞ்சம் நம்பிக்கை கொண்டவரின் மனைவியருக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவீராக என்று மொழிபெயர்ப்பு மாற்றிட்டோம். இந்த மாற்றப்பட்டு திருத்தப்பட்டது தான் இருக்குது. இப்போ என்ன செய்கிறாருன்னா இதில் தான் ஒருத்தர் கேள்வி கேட்குறார். இதில் என்ன செய்கிறாரு, அவர் அப்துல் ஆஷிக் ரஷீதுங்கிறவர் இங்கிலாந்துலேருந்து கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நம்பிக்கை கொண்டவர்களின் மனைவியருக்குன்னு இப்போ மாற்றிருக்கிறீங்கல்ல, இந்த கருத்தும் சரியில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்னு கேட்டால், இப்போ ஒரு 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 முஸ்லீமான ஒரு பெண்ணு ஒரு காஃபிரான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அவள் நம்பிக்கை கொண்டவனுடைய மனைவி இல்லை தானே, இவன் முஸ்லீமாக இருக்கிறா, இவன் காஃபிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்படுற வாசகம் என்ன, நம்பிக்கை கொண்டவருடைய மனைவின்னு வருது. அப்போ இந்த பெண்களுக்கு அந்த சட்டம் இல்லையா? ஒரு காஃபிரான பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம், அவன் மூமினாக இருப்பாள், அவன் புருஷன் மூமினாக இருக்க மாட்டான், அவன் மூமினுடைய மனைவியாக ஆக மாட்டான். அப்போ அவளுக்கு இந்த சட்டம் வராது மாதிரி தெரியுதுன்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்ன நிலை நடைமுறையில் என்ன வருதுன்னு ரெண்டாவதுக்கு வச்சுருங்க. அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் செஞ்சுருக்கேன்ல, அது சரியாக தவறா, அதான் அர்த்தம்னா அதில் தான் நின்றுக்கிட்டு நீங்கள் வாதிடணும். இப்போ நிசாயில் மூமினுக்கு நான் செஞ்ச தவறுனா எப்படி அர்த்தம் செய்யணுங்கிறாங்க, அதை கேளுங்க. உங்கள்கிட்ட யார் அந்த கேள்வி கேட்குறாங்களோ, மூமினானவர்களின் மனைவின்னு நான் சொல்லியிருக்கிறேன். காஃபிரானவனுக்கு மூமின் மனைவி இருந்தால் என்னன்னு நீங்கள் கேட்குறது உங்களுடைய தனிப்பட்ட மனோ இச்சையிலான ஒரு கேள்வி. சொல்லுக்கு அர்த்தம் என்ன, நிசாயில் மூமினின், மூமின்களுடைய மனைவி நல்லா சொல்கிறாங்கிற, நல்லா சொன்னது தப்புங்கிறீங்களா? அப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பில் தப்பு கிடையாது, திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு கரெக்டாக இருக்கிறது. அதில் என்ன அர்த்தம் வருது அதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் அவர் வருவாரா இவர் வருவாரா இவர் வரமாட்டார், வராட்டி விட்ருங்க, வரமாட்டாங்கன்னு விட்ருங்க, அவ்வளோதானே. இதில் என்ன விளங்குதோ அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். நீங்கள் என் மீது விமர்சனம் வைக்கிறதா எப்படி வைக்கணும், நிசாயில் மூமின் அரபியில் வந்திருக்கிறது, இது மூமின்களுடைய மனைவின்னு அர்த்தம் செஞ்சுருக்கிறாரு, இந்த அர்த்தம் இந்த கிராமர் படி தப்பு, இந்த மாதிரி தான் அதை செய்யணும்
அப்படின்னு சொல்லி அதே கிராமருக்குள்ளே நின்று என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். அப்போ அந்த அர்த்தத்தினால இப்படி ஒரு விளைவு வருதான், அதனால அது சரியில்லைன்ட்டு அது எப்படி சரியாக வரும்? மூமினானவர்களின் மனைவியை தான் சொல்லுகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற வருவோம், ஒரு மூமினான ஒரு பெண் ஒரு காஃபிரை கல்யாணம் பண்ணிட்டான், அவளுக்கு என்னங்க சட்டம்? அவர் கல்யாணம் பண்ணுறது காஃபிரோட கல்யாணம் பண்ணால் கல்யாணம் செல்லாத. நீங்கள் யாருக்கு சட்டம் சொல்ல பார்க்குறீங்க? அவள் மூமினான ஒருத்தி வந்து காஃபிரை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த கல்யாணமே செல்லாது. அவங்க தினசரி தவறான உறவில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தினசரி தவறான உறவில் இருந்து கொள்கிறவங்களுக்கு இந்த ஹிஜாப் சட்டத்தை சொல்ல போகிறீங்களா? கல்யாண விஷயத்தில் அவங்க பேணாமல் போய் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறிய. இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள சட்ட பிரகாரம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்தவங்க கல்யாணம் பண்ணலை. அவங்களுக்கு என்ன இஸ்லாமிய சட்டம் சொல்ல போறிய? அவங்கள எடுத்துக்கொள்ளாமல் போகட்டும், அதனால் என்னென்ன அவங்கள பற்றி என்ன கவலைப்படுறீங்க? இஸ்லாமிய வட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் நம்ம அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குமே தவிர, அவங்க தானே நான் காஃபிரை கூட கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்லா தடுத்தாலும் நான் பண்ணுவேன்னு போயிட்டாங்க. அல்லா தடுத்தாலும் ஒரு காஃபிரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு போனவங்களுக்கு போய் முக்காடை தொங்க விடுறது கேட்பாங்களா? கல்யாணமும் பண்ணி அதை தாண்டின விஷயத்தையே செய்கிறாங்க. அதுக்கு மேலே உள்ள விஷயத்தையே அவங்க குரானை மீறி செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது வந்து இப்போ அவங்க இதில் அடங்க மாட்டாங்களே, அவங்களுக்கு இந்த கட்டளையை நம்ம சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. அவங்க தான் மூமினானவருக்கு மனைவியாக இல்லையே. எப்போ நீங்கள் காஃபிரானவங்க மனைவி நீங்கள் ஆக்கிட்டீங்களோ இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள கல்யாணம் இல்லை தானே அது. அப்போ வந்து அவங்க வரமாட்டாங்கன்ற அர்த்தம் தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. வரமாட்டாங்க தான், வர தேவையும் இல்லை தான். அல்லாஹ் மூமினானவங்களுடைய மனைவிக்கு தான் சொல்கிறான். அவங்க நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு மூமினான பெண் ஒரு காஃபிரானவளை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும்? அப்படி பண்ணலாமா? இவை இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து கொண்டு அப்படி பண்ணினாலா, வெளியே போய் பண்ணாளா? இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றான அல்லாஹ் தடுத்த ஒன்றை தானே செஞ்சிருக்கிறா. தடுத்த ஒன்றை செஞ்சு தினசரி காஃபிரோட வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவளுக்கு முக்காடை தொங்க விட்டா என்ன, தொங்க விடாட்டி என்ன, அவளுக்கு என்னத்துக்கு சட்டம்? அவங்க இதில் அடங்காட்டி போயிட்டு போகிறாங்களே பெண்ணண்டா, அடங்க தேவையில்லை. அவங்கள சொல்லவே இல்லை அல்லாஹ். மூமினானவங்களுக்கு மனைவியாக இருக்கணும், மூமினாத்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு மூமினான பெண்கள் வந்து மூமினான ஆணைத்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுதான் இஸ்லாமிய சட்டம். அந்த சட்டத்தின்படி வாழ்பவர்களுக்கு தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் வழிகாட்டல் செய்கிறான். அதனால் நான் செஞ்ச அர்த்தம், திருத்தி செஞ்ச அர்த்தம் இருக்குல்ல, அது 100% சரியானது. எப்படி அர்த்தம் செஞ்சிருக்கிறேன்? நம்பிக்கை கொண்டவர்களின் மனைவியருக்கு முக்காடுகளை தொங்க விடுமாறு கட்டளை இடுவீராகன்னு வருதில்ல. இது நம்பிக்கை கொண்டவங்களுடைய மனைவிக்கு தான், நம்பிக்கை கொள்ளாதவனுடைய மனைவிக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவங்க இஸ்லாமிய வட்டத்தில் இல்லை. நம்பிக்கை கொள்ளாதவனுக்கு மனைவியாக முஸ்லீம் எப்படி இருப்பா? இருக்க மாட்டார்ல. ஒரு முஸ்லீமானவ நம்பிக்கை கொள்ளாதவனுக்கு மனைவியாக இருப்பாளா? யார் கல்யாணம் பண்ணி வச்சா? எந்த பொருளில் கல்யாணம் பண்ணீங்க? இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் யாராவது பண்ணி வச்சுருப்பாங்களா? முதல்ல அந்த கல்யாணமே இஸ்லாமிய அடிப்படையில் நிக்காகுங்கிற வகையில் வராது. அது அப்படி செஞ்சவங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க அவங்களாம் அடங்க மாட்டாங்களான்னு. அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அவங்க அடங்காட்டி போயிட்டு போகிறாங்க. நீங்கள் விளங்கின விஷயம் உங்கள் இஷ்டத்துக்கு விளங்கின விஷயம், அல்லாஹ் சொன்னதுலேருந்து விளங்கின விஷயம் கிடையாது. அப்போ நம்ம 33:59 வசனத்துக்கு செஞ்ச அர்த்தம் சரியாங்கிறதுலாம் நீங்கள் பேசணும். அப்படி வருமே இப்படி வருமே எப்படி வந்து அவங்களுக்கு என்னென்ன அவள் தான் எல்லாம் எடுபட்டு போகிற அளவுக்கு நான் எனக்கு இஸ்லாமிய வேணா ஒன்று வேணா எவனோட வாழ்வான்னு போயிட்டால, அவளுக்கு என்னத்தை போட்டு முக்காடை போட்டு தொங்க விட சொல்கிறீங்க? முக்காடை தாண்டின விஷயங்கள் நடந்து போச்சே. அதனால் இதில் வந்து நாம் சொன்ன அர்த்தம் சரியாக தவறாங்கிற மட்டும் அந்த மாற்று கருத்தில் உள்ளவங்கள வேதம் பண்ண சொல்லுங்கள், அதை விளக்க சொல்லுங்கள். இன்னென்ன காரணத்தினால் இந்த அர்த்தம் தவறுன்னு சொல்லணுமே தவிர இப்படி அர்த்தம் செய்வதால் இப்படி வருகிறதுன்னு பேசக்கூடாது. இப்படி தான் அதனுடைய அர்த்தம் இருக்குதா இல்லையான்னு தான் பேசணும். அதுலேருந்து என்ன இதுதான் அர்த்தம்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள கருத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும். அல்ல அப்படி சொன்னாலும் எனக்கு அது ஏற்றுக்கிறல அப்படின்னு அது என்ன அர்த்தம்? அது மொழிபெயர்ப்பில் மட்டுமா அந்த அர்த்தம் வருது? அரபி மூலத்தில் அந்த அர்த்தம் வருதில்ல. நான் மொழிபெயர்த்ததுனால வருதுங்கிறீங்க. அரபியை தாய்மொழியாக கொண்டவன் அதை எப்படி வழங்குவான்? மூமினானவர்களின் மனைவின்னு தான் நான் விளங்குவான். மூலமே அப்படித்தானே சொல்லுது. அப்போ மூலத்தில் அல்லாஹ் சொன்ன தப்புமிங்களா? அப்போ மூலத்தில் அப்படி தான் இருக்குங்கும்போது இப்போ தமிழில் மொழிபெயர்த்ததுனால அந்த மொழிபெயர்வு தப்புங்கிறீங்க. நான் தமிழ் மொழிபெயர்க்கலை, அரபியில் மட்டும் இருக்குது. நீங்களும் அரபி நானும் அரபின்னு வச்சுக்கிறோம். அந்த வசனத்தை படிக்கிறோம். என்ன வழங்க? மூமினானவர்கள் மனைவின்னு வழங்க. இதில் வந்து காஃபி வரமாட்டானா, அல்ல தப்பாக சொல்லிட்டானே அப்படி தானே வரும். அதை தப்புன்னு சொன்னீங்கன்னா அல்ல தானே தப்பு சொல்லிட்டான். அப்போ இது வந்து விபரீதமான ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. நம்ம சொன்ன அர்த்தம் தவறு என்பதற்கு உரிய ஆதாரத்தை அவங்க சமர்ப்பிக்கலை. அது விளங்கிக்கணும்.